ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் மிஸ்பா நைஜல் விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோனா, எங்களோட மார்னிங் சமையல் ரொட்டீன். அதுக்கு பிறகு கிறிஸ்மஸ்க்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அதில் வந்து கிறிஸ்மஸ் பண்டு சேர்ந்துருந்தோம். அதில் என்னென்ன பொருட்கள்லாம் கிடச்சிருக்குன்னு வாங்க பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் தக்காளி சட்னியும் தான் வச்சோம். தக்காளி சட்னி ரெசிபி சொல்கிறேன். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெள்ளைப்பூடு 3 போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, அது பிறகு வத்தல் ஒரு 2, 3 வத்தல் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோத்துக்கு வத்தல் போட்டுட்டு, உள்ளி, தக்காளி, தேவைக்கு ஏற்ற உப்பு, அப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பிறகு அதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா தக்காளி சட்னி ரெடி. ஆனால் எங்கள் அத்தை வைக்கிற தக்காளி சட்னி உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அத்தை சமையல் வேலையெல்லாம் பார்க்கவே நானும் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சாச்சு. அப்படியே ஊர்க்கதை உலக கதையை பேசி பேசி பாத்திரத்தையும் கழுவி முடிச்சாச்சு. அந்த கேப்பில் எங்கள் மாமா வந்து கடற்கரையிலேருந்து மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது ஊடா, இது முண்டகண்ணை. இந்த முண்டகண்ணை மீனில் நம்ம வஞ்சிர மீன் சீலா இருக்குல்ல, சீலாவுக்கு கை விட்றதுக்கு இப்படி தான் வச்சுருப்பாங்க. அது தூண்டில் எடுக்காமையே கொண்டு வந்துருக்காங்க எங்கள் அப்பா. அதை நம்ம எப்படி எடுக்கும். சரி, இந்த தூண்டல் தேவையில்லை. தலையில் உள்ளதை எது எடுக்கணுமா? இந்த பூவை இப்படி எடுத்துடணும். பூ அதுக்குற இந்த குடல் எடுத்தாச்சுன்னா முடிஞ்சு. அதையும் லைஸாக வெட்டி விட்டுருங்க. என் ஹஸ்பண்ட் மீன் வெட்டுற அந்த கேப்பில் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. அவங்க இப்போ கொஞ்சம் டயட்டில் இருக்காங்க. அவிச்ச சிறுபயிறு, அதோட தண்ணி, 2 முட்டை, கொஞ்சம் போல் மாதுளை, ஒரு ஆரஞ்சு. இது என் ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட்டு. எங்களுக்கு வந்து இட்லி, தக்காளி சட்னி, அப்புறம் கஞ்சியும் இருக்குது. 3யுமே நான், எங்கள் அத்தை, மாமா 3 பேர் சாப்பிட்ருவோம். இதுதான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கு பிறகு வந்து நம்ம மதியத்துக்கு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆகியாச்சு. காலையிலேயே மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ காலையிலேயே நாங்கள் குழம்பையும் வச்சுட்டோம். இது எங்கள் அத்தையோட மீன் குழம்பு ரெசிபி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எங்கள் அத்தையோட ரெசிபி மட்டும் இல்லை, கன்னியாகுமரியில் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே இப்படி தான் குழம்பு வைப்போம். தேங்காய் போட்டு தான் குழம்பு வைப்போம். வெளி இடங்களில் வந்து தேங்காய் போட மாட்டாங்க, சும்மா தாளித்து அப்படி வைப்பாங்க. ஆனால் எங்கள் ஊர்லெலாம் அப்படி கிடையாது. தேங்காய் இல்லாமல் குழம்பு நாங்கள் வைக்க மாட்டோம். தேங்காய், கொஞ்சம் போல் சின்ன உள்ளி, மஞ்சள், அதுக்கு பிறகு வத்தல் பொடி. வத்தல் பொடினா குழம்பு பொடி அரைச்சி வச்சுருவாங்க. வத்தல், மல்லி, கடுகு, வெந்தயம் இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருவாங்க. அதையும் போட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி மீனுக்குள்ளே பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல் புளியை வந்து ஊற வச்சுருந்தோம். அதை பிணைஞ்சி மீனில் ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு, மசாலா பேஸ்ட்டு, தேங்காய் இல்லை அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு தக்காளி, 2 மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு கையை வச்சு தான் பிசைவாங்க. சும்மா கரண்டி வச்சுலாம் கிண்ட மாட்டாங்க. ஏன்னா கையை வச்சு பிசைஞ்சால் தான் அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டாகவே இருக்கும். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், பட் அல்டிமேட்டாக இருக்கும் மீன் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மார்னிங் சமையல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னோடய சின்ன சின்ன ஒர்க்கையும் பார்த்தாச்சு. சரி, ஓகே. இப்போ என்னென்னா வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து உங்கள் ஊரில் எல்லாம் பண்டு உண்டுமான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊர்லெலாம் எப்படின்னா, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நம்ம ஜனவரியிலேருந்து பண்டு சேர்ந்துருவாங்க. ஜனவரியிலேருந்து வாரம் 200 வச்சு கட்டுவோம். அது எப்போ முடியும்னா, டிசம்பர் மந்த்து ஃபஸ்ட்டு வாரம் இல்லைனா செகண்ட் வீக்கோடு அந்த பண்டு முடிஞ்சிடும். அந்த செகண்ட் வீக்கில் வந்து எங்களுக்கு வந்து அந்த எவ்வளோ கட்டியிருக்கோமோ அதில் கொஞ்சம் வட்டியும் அமௌண்ட்டும் சேரும். சேர்த்து அதில் வர அமௌண்ட்டுக்கு வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே தந்துடுவாங்க. எங்களுக்கு எவ்வளோ கிடச்சதுன்னா, நாங்கள் எப்படியும் ஒரு 9600 கிட்ட கட்டியிருந்தோம். மொத்தம் ஒரு ஆளுக்கு 12500 கிட்ட கிடச்சிது. அதில் வந்து 10,000 அவங்க திங்ஸ் வாங்கி தந்துட்டாங்க. மிச்சம் 2000 கையில் தந்துட்டாங்க கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி. இது என்ன பெனிஃபிட்னா, எங்களுக்கு வந்து கடல் தொழில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாதம் தான் எங்கள் ஊரில் தொழில் நல்லா நடக்கும். அதுக்கு பிறகு வந்து தொழிலே இருக்காது. வள்ளம் போகும். கடல் தொழில் போனாலுமே முன்னாடி நடக்கிற மாதிரி தொழில் வருமானம் இருக்காது. வருமானம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த ஜனவரி, பிப்ரவரியிலலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த பண்டு சேரும்போது எப்படின்னா, வாரம் 200 வச்சு கட்டும்போது ரொம்ப பெருசாக தெரியாது. ஏன்னா சின்ன சின்னதாக நம்ம ஏதாவது வச்சு நம்ம கட்டிடுவோம். அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு இந்த திங்ஸ் எல்லாம் கிடைக்கும்போது இது எங்களுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு இந்த பொருள் வந்து தாராளமாக காணும். நிறைய 2 பேர் 3 பேர் இருக்கிற வீட்டுக்கெலாம் 6 மாதம் கூட வச்சு ஓட்டிடுவாங்க. நாங்களும் நிறைய நாள் வச்சு ஓட்டிடுவோம். ஏன்னா அரிசி 2 சாக்கு அரிசி, 25 கிலோ அரிசியே 2 சாக்கு அரிசி தந்துடுவாங்க. 5 கிலோ பச்சரிசி, 2 கிலோ சீனி, அதுக்கு பிறகு பருப்பு வகைகள், இந்த கொண்டக்கடலை, சிறுபயிறு, பெரும்பயிறு,
அப்புறம் சோப் ஆயிலு, நம்ம பிரியாணி அரிசி, சேமியா, ரவை பாக்கெட்டு, அப்புறம் ஷாம்பு, சோப்பு, துணிக்கு போடுற சோப்பு. இதில் வந்து இன்னும் பாதி ஐட்டம் தான் இருக்குது. இன்னும் ஒரு ஷிஃப்ட் வர வேண்டியது இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பொருட்கள் தான் இப்போ தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் தான் ஷாம்பு, நான் சொன்னது ஷாம்பு, சோப்பு அந்த ஐட்டம் எல்லாம் நெக்ஸ்ட் இதில் தான் தருவாங்க. அந்த கிளிப்பிங்கும் நான் லாஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் அத்தை வந்து 2 சீட்டு போட்டிருந்தாங்க. ஒரு சீட்டு எங்களுக்கு, ஒரு சீட்டு வந்து அவங்க தங்கச்சி மகளுக்கு. நான் அவங்க தங்கச்சி மார்கிட்ட வந்து அந்த சீட்டுக்கு பைசா வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா கிறிஸ்மஸ்க்கும் அவங்க தங்கச்சி மார்களுக்கு எதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால் எல்லா வருஷமே 2 பண்டில் ஒரு பண்டுக்குள்ள ஐட்டம் எல்லாத்தையுமே 3ஆ பிரித்து 3 தங்கச்சி மார்களுக்கும் ஆட்டோ பிடிச்சி அனுப்பி விட்ருவாங்க. அது ஆட்டோக்காரர் வந்து கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துருவாங்க, தெரிஞ்சவங்க தான். ஸோ அவங்களுக்கு பிரித்து நாங்கள் கொடுத்து விட்ருவோம். இந்த வருஷம் வந்து எங்கள் அம்மாவுக்கும் சேர்த்து 4ஆ பிரிச்சுட்டாங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் திங்ஸு கையில் வாங்கி அதையும் சேர்த்து வச்சு 4ஆ பிரித்து 4 பேர் வீட்டுக்கும் அதை கொடுத்துட்டோம். கல்யாணம் முடிஞ்சு வந்து 1 இயர் தான் ஆச்சு. இதில் நான் என்ன கற்றுக்கிட்டோம்னா, நிறைய பேர் வந்து பணம் இருக்கும், ஆனால் அக்கா தங்கச்சிக்கு உதவ மனம் இருக்காது. அது என்னவோ நான் லைஃப்பில் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய பேர் இதில் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் அத்தை எப்படின்னா, நான் ஒரு 200 கொடுக்கேன், எக்ஸ்ட்ரா ஒரு 200 கொடுத்தேன், என் தங்கச்சி மார்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு திங்ஸாக நான் கொடுத்த மாதிரி இருக்குமேன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு அது கொடுக்காங்க. அது எல்லா வருஷமே கொடுக்காங்க, இதையும் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். இது வந்து நிறைய பேர் பண்ணுறது கிடையாது சொந்தங்களுக்கு. எல்லாருக்குமே பணம் முக்கியம், சொந்தம் முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து எங்கள் அத்தைகிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போ நான் வீடியோவில் காட்டுறது வந்து செகண்ட் ஷிஃப்ட்டில் வந்தது. ஒரு 5 பாக்கெட். இதில் நான் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய இதை தூக்கி கபோர்டில் வச்சாச்சு. சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக. இதில் கொஞ்சம் மிஸ் ஆகுது. கோல்கட்டு, ப்ரஷ்ஷு இதெல்லாம் மிஸ் ஆகுது. ஹார்பிக்கு, அப்புறம் பெரிய உள்ளி, சின்ன உள்ளி, உருளைக்கிழங்கு, ஒரு 5 பாக்கெட் வந்து சோப் ஆயில் மாதிரி அந்த வாஷிங் மிஷினில் ஊற்றுற லிக்யூடு எல்லாமே. ஒரு 10,000 கணக்கு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஐட்டம் நம்ம வந்து நார்மலாக கடையில் போய் வாங்குறதா இருந்தால் ஒரு 13,000க்கு மேலே தான் வரும். இதில் வந்து 10,000க்கு திங்ஸ் வாங்கிட்டு 2,000 வந்து எங்கள் கையில் தந்துட்டாங்க. இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.